வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் ரொட்டி பால் ஊழியர்கள் 1000 பேர் பணிபுரிகின்றனர். இவர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இவர்களது கோரிக்கைகளை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி 2023இல் நடந்த சட்டசபை கூட்டத்தில் ரூபாய் 10,000 வழங்கிய இவர்களது சம்பளம் இனி 18,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். முதல்வர் அறிவித்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை சம்பளம் உயர்த்தப்படவில்லை. இதனை கண்டித்து ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் அறிவித்த சம்பள உயர்வையும் பணி நிரந்தரமும் வழங்க வேண்டும் என ரொட்டிப்பால் ஊழியர்கள் வலியுறுத்தினர். இந்த ரொட்டிப்பால் ஊழியர்களாக கிட்டத்தட்ட 2003 இருந்து நாங்கள் வேலைக்கு வந்தோம். எங்க கூட ட்ரே சைக்கிள்காரர் எல்லாம் வேலைக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. எங்களுக்கு எந்த ஒரு பணி நிரந்தரமும் அந்த அரசாங்கம் செய்யல, அறிவிச்சாங்க பணி நிரந்தரம் செய்யல. சென்ற 2 வருஷத்துக்கு இப்படி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 18,000 அறிவிச்சாங்க. அறிவிச்சு 2 வருஷம் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையும் சம்பளம் எங்களுக்கு கொடுக்கல. ரொட்டிப்பால் ஊழியர்களாக 2003ல நாங்க கல்வித்துறையில எங்களை பணியமர்த்தப்பட்டாங்க. படிப்படியா 2014 முதல் நாங்க பள்ளிகளில அனைத்து துப்புரவு வேலையும் இன்னைக்கு ரொட்டிப்பால் ஊழியர்கள் தான் செய்யறோம். காலையில பள்ளிக்கூடம் திறக்கிறதுல இருந்து, பள்ளி வளாகம் சுத்தம் பண்றதுல இருந்து, பள்ளி கழிவறை சுத்தம் செய்யறதுல இருந்து, சாப்பாடு போடுறதுல இருந்து, பால் காய்ச்சி ஊத்துறதுல இருந்து, அட்டெண்டன்ஸ் வாங்குறதுல இருந்து, இதுக்கு நடுமத்தில் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுல இருந்து அனைத்து வேலையும் இன்னைக்கு ரொட்டிப்பால் ஊழியர்கள் நாங்க தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு 2023ல மாண்புமிகு முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் 10,000 இருந்து 18,000 உயர்த்தி வழங்கப்படும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் சொல்லி எங்களுக்கு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. ஆனா 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அறிவிப்பாவே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நாங்களும் பல முறை அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுத்தோம். கல்வி அமைச்சர், முதலமைச்சர் எல்லாருமே நாங்க சந்திச்சு நாங்க மனு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. எங்களுக்கு அறிவிச்ச மாதிரி மற்ற துறைக்கு அறிவிச்சு 18,000 கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பெண்கள் எங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இதுக்கு எங்களுக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் புகழ்பெற்ற முருகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு பூஜைகளுடன் கோவில் கொடிமரத்தில் பிரம்மோற்சவ கொடியேற்றப்பட்டது. 10 நாட்கள் விழா நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்த தனியார் பள்ளி வேன் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள 16 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி சென்றது. பஸ்ஸை டிரைவர் சிவபெருமாள் ஓட்டினார். பெத்தநாயக்கன் பாளையம் களரம்பட்டி ரோட்டில் பஸ் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரம் இருந்த வீட்டின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. பஸ்ஸில் இருந்த 16 மாணவர்களும் டிரைவர் சிவபெருமாளும் காயமடைந்தனர். உடனடியாக ஆரியபாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 6 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தலைக்குப்புற கவிழ்ந்த வேனை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்புறப்படுத்தினர். டிரைவர் வேனை அதிவேகமாக ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதா என மல்லிகைக்கரை போலீசார் விசாரிக்கின்றனர்.
மாவட்டம் மன்னார்குடி அண்ணாமலைநாதர் கோவிலுக்கு சொந்தமான குளம் பல தலைமுறைகளாக உள்ளது. சிதிலமடைந்துள்ள இந்த குளம் கடந்த ஆண்டு சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. கிராம மக்கள் ஒன்றிணைந்து பாசன வாய்க்கால் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து குளத்தை நிரப்பி பயன்படுத்தி வந்தனர். இன்று காலை இந்த குளத்தில் இருந்த மீன்கள் செத்து மிதந்தன. அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் மீன்வளத்துறை ஆய்வாளர்கள் அண்ணாமலைநாதர் கோவில் குள தண்ணீரை ஆய்விற்கு எடுத்து சென்றனர். குளத்தில் யாரேனும் விஷம் கலந்து உள்ளார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயா வைகுண்டர் அவதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 193வது அவதார திருநாள் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை 3 மணி முதல் ஐயாவிற்கு தாலாட்டு பாடுதல், அபயம் பாடுதல், பள்ளி உணர்தல், உகம் பெருக்குதல் போன்ற பணிவிடைகள் நடைபெற்றது. சூரிய உதயத்தின் போது பள்ளியறையில் இருந்த பணிவிடை பொருட்களுக்கு கடல் பதமிடுதல் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஐயா வைகுண்டர் அவதரித்ததாக கருதி மலர் தூவி வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐயா வைகுண்டர் அவதார திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஐயா சிவசிவ ஹரஹர கோஷத்துடன் சூரிய உதயத்தில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை துவக்கி வைத்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக அரசு கமிஷனுக்காக கடன் வாங்குகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். அப்படியென்றால் மத்திய அரசு வாங்கிய கடனிற்கு எவ்வளவு கமிஷன் வாங்கினார்கள்? இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது என ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது அண்ணாமலைக்கு தெரியும். ஆனால் அரசியலுக்காக எதையாவது அவர் பேசி வருகிறார் என குற்றம் சாட்டினார். தங்கம் தென்னரசு கேள்விக்கு முதலில் அண்ணாமலை பதில் கூறட்டும் என்றும் பொன்முடி தெரிவித்தார். அதுக்குதான் மிக தெளிவாக நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இந்த மாதிரி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களா, அதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கினீங்கன்னா ஒரு சொல்லியிருக்காரு. அதனால இது அவர் அரசியலுக்காக எதனா பேசிக்கிட்டு இருப்பார் தவிர அவருக்கே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தெரியும். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கைகளிலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தாங்க, அதுக்கு தான் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கமிஷனுக்காக கடன் வாங்குறோம்னா நீங்கள் வாங்குற கடன்லாம் எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நம்மளோட அதிகமாக வாங்கினவங்க 2014 எவ்வளோ இருந்தது, இப்போ 2025 எவ்வளோ கடன் இருக்குங்கிறதையும் நல்லா குறிப்பிட்டு அழகாக தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லட்டும். இலங்கை அனுராதபுரத்தில் உலக கராத்தே போட்டி பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்தியா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் இதில் கலந்து கொண்டன. இந்திய அணியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் 25 வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா, குமித்தே, டீம் கட்டா உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய அணி 17 தங்கம், 16 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக கராத்தே சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்தியா 2ஆம் இடம் பெற்று அசத்தியது.
ஏற்பாடுகளை சர்வதேச ஷோட்டோகான் கராத்தே ஃபெடரேஷன் குழுவினர் செய்தனர். வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச ஷோட்டோகான் கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. மாவட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் அறுவடை முடிந்த நிலையில் சாகுபடி பணிகள் துவங்கியுள்ளன. நீடாமங்கலம் ஒன்றியம் காளாச்சேரி, பூவனூர், சித்தமல்லி, ராயபுரம், ரிஷியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி பணிகள் துவங்கியுள்ளன. விவசாயிகள் தங்கள் வயல்களை உழுது நாற்று நட துவங்கியுள்ளனர். நாற்று நடும் பணியில் களைப்பு தெரியாமல் இருக்க பெண்கள் நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நாற்று நட்டனர்.